அன்பார்ந்த தாய்மாரிலே நாடகங்களாசிரியர்களே, ஆமா என்னும் எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் ஆமா கர்ணனாய் உருவத்தை தரித்து ஆண்டவரே வந்து மகாபாரத துகாபரயுகத்தில் பூமி பாரதம் தீர்ப்பதற்காக மகாபாரதத்தை முடிக்க அதர்மத்தை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட கங்கணம் கட்டி ஆண்டவரையே முதலாக இந்த ஆலயத்தில் வந்ததாக ஆண்டவரே ஜனனமாக இருக்கிறார். எல்லோரும் இருந்து வந்து அவரை ஆசிரியர் குழந்தையாக ஜனனம் எடுத்து குழந்தை போலவே தாவி வருகிறார், காட்சி அளிக்கிறார். அப்படி கடவுளே வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறார்களா, அது சாதாரணமாக எல்லோரும் வந்து அந்த கடவுளை தொட்டு வணங்கிட்டு அவர் கையில் இருக்கக்கூடிய பண்டாரம் அம்மன் திரௌபதி அம்மன் மடியிலே இருந்த பண்டாரம், அந்த பண்டாரத்தை எடுத்து எல்லாரும் நெற்றியில் வச்சுக்கணும். உங்களால் முடிஞ்ச காணிக்க அந்த நெற்றியில் வச்சுட்டு அவரை கையெடுத்து வணங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். சகல விதமான பேர்களும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அன்பிலே சிறந்த பெரியவர், அறிவிலே சிறந்த தாய்மார்கள், படித்தவர்கள், பட்டப்பட்டவர்கள், நன்கு உரை வந்தவர்கள், காயம் தெரிந்தவர்கள். கண்ணன் எப்படி கங்கணம் தரித்து மகாபாரதத்தை விட்டாரோ கண்ணனை கொப்பாக கங்கணம் தரித்து இல்லையா அமர்ந்திருக்கபடியான தெய்வத்தை போன்ற இந்த சபையின் கண்ணடியை நிலைபெற்று வந்தபோது பேருலகி நகராக ஜனமாகி அறிவில் கொண்ட பெரியவர் கொண்டு வந்தபோது யார் என் பெயர் என்ன, யாருக்கு பிள்ளை என்பது விளக்கம் விளக்கத்தை இல்லையா நேயத்தை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை கற்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், பாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக கண்ணனாய்
மடியில் தவிர மாணிக்கமாய் உலகமெல்லாம் போற்றி வரக்கூடிய பகவானாய் பிறந்திருக்கிறேன். நம்ம சாமி தெரியுது சாமி, நாம் போடும்போதே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எத்தனை பேருக்கு நாம் போடுறியோ இருந்தாலும் அப்பா யாரு, யாருக்கு நான் பிள்ளை, யாரு அம்மா யாரு, எங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியுமா? அதுதானே. அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, யாருக்கு பிறந்த, யார் யாருக்கெல்லாம் பிறந்த, இதெல்லாம் தெரியும் சொன்னாரு. அந்த அந்த ஆள் யார் தெரியுமா? சந்தேகம் தான். அம்மா யார் தெரியுமா? அம்மா யாரு? தேவகி தன்மை தானாயே சாலையிலே 8வது நாளையில் கண்ணனாய் நான் பிறந்தேன். வெள்ளிக்கிழமை அம்மாவாசை நாள் ஏர்முகம் சிறை சாலையிலே நான் கண்ணனாக பிறந்தேன். அமாவாசை. அப்பா என்ன திருநாள் கண்டுபிடிக்க முடியாதாங்க? முடியவே முடியாது. கண்டிப்பா செல்போன் அமாவாசையில் எல்லா பிள்ளைங்களும் கிடையாது, திருடம் கிடையாது. அமாவாசையில நல்ல லக்னத்தில் ஏர்முகத்தில் நல்ல ஒரு அதாவது நட்சத்திரம் கூடும் தருவாயிலே அப்படி பிறந்தால் அந்த குழந்தை கெட்டிக்காரன் ஏதோ எது செஞ்சாலும் படிக்கும். எப்படி திருநாளும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியும், மேட்ச் பண்ணிடுவோம். அதனால இந்த உலகத்திலே பொருள் எல்லாம் சாதாரணமாக கிடைக்கும். அதனால அமாவாசை நாளையிலே சில சாலையிலே ஏன் பிறந்தேன்? காரணம் குடிமக்கள் குறைந்திருக்க வேண்டுமே என்ற கொற்றவரா அப்படிங்கிற வேண்டியான தாய்மாமன் அனுமதி கனிமன் கம்சன் வேட்டையாட சென்றார். அப்படி வேட்டையாடும் தருவாயிலே எங்க அம்மா கனி மீது ஆசைப்பட்டது. எங்க அம்மா ஆசைக்கு எனக்கு கனி அறுத்து கொடுக்க அந்த கனிக்கு சொந்தக்காரர் முனிவி மாளிகாரிசி கனியை அறுத்தது யார் என்று கேட்க போது மறுத்து விட எங்க உடனே முனிவர் கோபம் என்றார். தவறு செய்வது மனிதன் என்று. தவறு அதாவது தெரியாமல் செய்துவிட்டது என்று மன்னிப்பு உண்டு. ஆனால் தவறு செய்தும் செய்யாததை போல என்னிடம் கோபத்தை காட்டியபடியால் உனக்கு கொடிய சாபத்தை கொடுக்கிறேன். எந்த கனியை அறுத்து விட்டாயோ கனி கருவுருவாகி 7 குழந்தை பிறக்கும். 7 நாள் உழைக்க வண்ணமில்லை, 8வது குழந்தையால் கட்டாய வண்ணம் என்று சபித்தார் மாளிகரிசி. அப்ப மரம் இருந்தாதானே காய் வைக்கும், பூ வைக்கும். மரத்தை அடியோடு அழித்து விட்டால் காய் வைக்காத பூ எதிர் இருக்குமா? குழந்தை பெறுவது தேவைதானே. இதெல்லாம் போட்டு